ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரவை வச்சு நல்லா மைசூர் பாக் டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சாஃப்டாக நல்ல டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த ஸ்வீட்டை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரவை ஸ்வீட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சு அதில் ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. அரை கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 1 கப் ரவை எடுக்க போகிறோம், அதுக்கு அரை கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம ஒரு ட்ரேயில் இந்த மாதிரி கொஞ்சமாக நெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. ட்ரே அப்படி இல்லைன்னா பிளேட்டில் கூட நெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நெய் நல்லா உருகி வரட்டும். நெய் நல்லா சூடானது இதில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ரவை நல்லா பொடியாக இருக்க ரவையாக எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட பெரிய ரவை தான் இருக்குது அப்படின்னா அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு தடவை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ ரவையை சேர்த்துட்டு மிதமான தீயில அடுப்பை வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். ரவை நல்லா வறுபட்டு லைட்டாக கலர் மாறி வரணும், அந்தளவுக்கு நல்லா வறுக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நல்லா வறுத்தெடுக்கிறதுக்கு ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும். ரவையை நம்ம நல்லா வறுத்தெடுத்தால் தான் நம்ம ஸ்வீட் சாப்பிடும்போது ரவை நறுன்னு இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலர் வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. அதே மாதிரி வறுக்கும்போது ரவை கரிஞ்சு போயிடக்கூடாது. கரிஞ்சு போயிட்டாலும் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதனால் லைட்டாக ப்ரௌன் கலர் வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட அரை கப் அளவுக்கு பால் பொடி சேர்த்துக்கோங்க. பால் பொடி சேர்க்கும்போது ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது உங்களுக்கு கடையில் 10 ரூபா பாக்கெட்லேயே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதில் 2 பாக்கெட் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பால் பொடி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் பால் பொடி சேர்க்கணும், இல்லைன்னா பொடி கரிஞ்ச மாதிரி ஆயிரும், அப்புறம் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பால் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுட்டு இப்போ ஸ்டவ்வில் ஒரு சின்ன பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போ இதில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 3/4 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக, 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட சேர்த்து இப்போ இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். இதுக்கு பாகுபதம் அவசியம் இல்லை, சர்க்கரை மட்டும் நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ சர்க்கரை பாருங்கள் நல்லா முழுமையாக கரைஞ்சி வந்துருச்சு. கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு 3 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம அந்த சர்க்கரை தண்ணியை நம்ம இந்த ரவையோடு சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரை தண்ணியை ஃபுல்லாக மொத்தமாக சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சர்க்கரை தண்ணியை சேர்க்கும்போது அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா சூடாக இருக்கிறதுனால சேர்க்கும்போது தெறிக்கும். இப்போது இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட வாசனைக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா திக்காய் வந்துடும். இப்போ பாருங்கள், எல்லாம் சேர்ந்து வருது. ரொம்ப தண்ணியாக இருக்கும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடாதீங்க. நல்லா இந்த அளவுக்கு நல்லா சேர்ந்து கொஞ்சம் கெட்டியாக ஒன்று போல் திரண்டு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்வீட்டை செட் பண்ணிவிட்டு கட் பண்ணும்போது கட் பண்ண வரும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து உடனே நம்ம நெய் தடவி வச்சுருக்க ட்ரேயில் சேர்த்துருங்க. கொஞ்சம் நேரம் விட்டுட்டிங்கன்னா அப்புறம் இது சீக்கிரமாக உங்களுக்கு கெட்டி ஆயிரும். அதனால் அந்த சூட்லேயே உடனே ட்ரேக்கு மாற்றிட்டு அப்படியே நல்லா சமப்படுத்தி விட்டுருங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துலேயே இது நல்லா உங்களுக்கு ஆறி வந்துடும். ஆறுச்சுன்னா உங்களுக்கு நல்லா செட் ஆயிரும். சீக்கிரமாக உங்களுக்கு ஆறணுன்னா ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் எடுத்திங்கன்னா டக்குன்னு ஆறிடும். இப்போது நல்லா கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு. இதை நம்ம பீஸ் போட்டு விட்டுறலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான். 1 கப் ரவை, அரை கப் பால் பொடி, 3/4 கப் சர்க்கரை, இதை வச்சு ரொம்ப சூப்பராக நல்ல டேஸ்டியான ஒரு ஸ்வீட் செஞ்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இதை நம்ம கட் பண்ணியாச்சு. நான் கொஞ்சம் மைசூர் பாக் ஷேப்பில் கட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட சின்னதாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான நல்ல டேஸ்டியான ரவா ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதில் பால் பொடியெலாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மைசூர் பாக் டேஸ்ட்லேயே இருக்கும். ஸோ கண்டிப்பாக அது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.